ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு 5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசியை ஊற வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். இப்போ பிரியாணி குண்டா எடுத்துக்கோங்க. பிரியாணி குண்டாவில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், அன்னாசி பூ இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை ஒரு 4 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் 1 பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லாம் மசாலாலாம் நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இப்போ 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எந்த கிளாஸில் அரிசி எடுத்துக்கிட்டேனோ அதே கிளாஸ் அளவில் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருந்தோம். இப்போ அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு அரிசி. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மேலே வந்து புதினாவை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிட்டுங்க. மூடிட்டு ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு பிரியாணி குண்டாவை அந்த தோசைக்கல் மேலே வச்சுடுங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ப்ரீ ஹீட்லேயே வச்சுடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக அது வருது. அரிசி கூட சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் வந்து இந்த சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன டிஷ் போடணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே.